சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு கடத்தவிருந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன், வணக்கம். 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் செல்வமி. சென்னை விமான நிலையத்தில் பழைய விமான நிலையம் பகுதியான சர்வதேச சரக்கு முனையம் அமைந்துள்ளது. அங்கிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு சரக்கு விமானங்கள் சரக்கு பார்சல்களை அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமையான அதிகாலை வெளிநாடுக்கு சரக்குகள் அனுப்பப்படும் கார்கோ வளாகத்துக்கு பார்சல் ஒன்று கேட்பாரற்று நீண்ட நேரமாக கிடந்தது. பாதுகாப்பு படை வீரர்கள் அதை பார்த்தவுடன் அந்த பார்சலை அபாயகரமான வெடிப்பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சோதனையும் நடந்தனர். ஆனால் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்ததை அடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய கார்கோ சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் பார்சலை திறந்து பார்த்தபோது அதற்குள் வெள்ளை நிற பவுடர் இருந்தது கண்டுபிடித்தனர். அந்த பார்சலில் மருத்துவ ரசாயன பவுடர் என்றும் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் சர்வதேசம் சந்தேகமடைந்த அதிகாரிகள் பார்சலில் குறிப்பிட்டு இருந்த செல்போன் எண்ணை மற்றும் முகவரியை தொடர்பு கொண்டு பேச முற்பட்ட போது அது போலியானவை என்று தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பவுடரை எடுத்து சென்னையில் உள்ள ரசாயன ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்து அங்கு நடந்த ஆய்வில் அந்த பவுடர் கிறிஸ்டல் மெத்தோபெட்டமைன் என்ற போதைப் பொருள் என்று தெரிய வந்தது. அந்த பார்சலில் சுமார் 5 கிலோ போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் சர்வதேச மதிப்பானது சுமார் 5 கோடி இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து கார்கோ சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த போதைப் பொருள் பார்சலை கைப்பற்றி போதை கடத்தல் பிரிவு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அதோடு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து இந்த போதை கடத்தல் கும்பல் குறித்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். மேலும் வெளிநாட்டிற்கு இந்த போதைப் பொருளை சரக்கு விமானத்தில் அனுப்பி வைக்க போதை கடத்தல் கும்பல் கொண்டு வந்திருக்கலாம் என்றும், ஆனால் அந்த கும்பலுக்கு வேண்டிய நபர் பணியில் இல்லாமல் இருந்ததோடு இந்த சுங்கத்துறை சோதனையும் தீவிரமாக இருக்கலாம் என்றும், எனவே இந்த போதைப் பொருள் 5 கிலோ மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை பார்சலானது கேட்பாரற்று போட்டுவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றனர். மேலும் சென்னை விமான நிலைய கார்கோ பகுதிக்குள் கேட்பாரற்று கிடந்த பார்சலில் சுமார் 5 கோடி மதிப்புள்ள 5 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்வமி, சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு கடத்தவிருந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன், வணக்கம். 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் செல்வமி. சென்னை விமான நிலையத்தில் பழைய விமான நிலையம் பகுதியான சர்வதேச சரக்கு முனையம் அமைந்துள்ளது. அங்கிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு சரக்கு விமானங்கள் சரக்கு பார்சல்களை அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமையான அதிகாலை வெளிநாடுக்கு சரக்குகள் அனுப்பப்படும் கார்கோ வளாகத்துக்கு பார்சல் ஒன்று கேட்பாரற்று நீண்ட நேரமாக கிடந்தது. பாதுகாப்பு படை வீரர்கள் அதை பார்த்தவுடன் அந்த பார்சலை அபாயகரமான வெடிப்பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சோதனையும் நடந்தனர். ஆனால் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்ததை அடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய கார்கோ சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் பார்சலை திறந்து பார்த்தபோது அதற்குள் வெள்ளை நிற பவுடர் இருந்தது கண்டுபிடித்தனர். அந்த பார்சலில் மருத்துவ ரசாயன பவுடர் என்றும் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் சர்வதேசம் சந்தேகமடைந்த அதிகாரிகள் பார்சலில் குறிப்பிட்டு இருந்த செல்போன் எண்ணை மற்றும் முகவரியை தொடர்பு கொண்டு பேச முற்பட்ட போது அது போலியானவை என்று தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பவுடரை எடுத்து சென்னையில் உள்ள ரசாயன ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்து அங்கு நடந்த ஆய்வில் அந்த பவுடர் கிறிஸ்டல் மெத்தோபெட்டமைன் என்ற போதைப் பொருள் என்று தெரிய வந்தது. அந்த பார்சலில் சுமார் 5 கிலோ போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் சர்வதேச மதிப்பானது சுமார் 5 கோடி இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து கார்கோ சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த போதைப் பொருள் பார்சலை கைப்பற்றி போதை கடத்தல் பிரிவு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அதோடு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து இந்த போதை கடத்தல் கும்பல் குறித்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். மேலும் வெளிநாட்டிற்கு இந்த போதைப் பொருளை சரக்கு விமானத்தில் அனுப்பி வைக்க போதை கடத்தல் கும்பல் கொண்டு வந்திருக்கலாம் என்றும், ஆனால் அந்த கும்பலுக்கு வேண்டிய நபர் பணியில் இல்லாமல் இருந்ததோடு இந்த சுங்கத்துறை சோதனையும் தீவிரமாக இருக்கலாம் என்றும், எனவே இந்த போதைப் பொருள் 5 கிலோ மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை பார்சலானது கேட்பாரற்று போட்டுவிட்டு
தப்பி ஓடி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றனர். மேலும் சென்னை விமான நிலைய கார்கோ பகுதிக்குள் கேட்பாரட்டு கிடந்த பார்சலில் சுமார் 5 கோடி மதிப்புள்ள 5 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.